ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் நைட்டே ஒரு கிளாஸ் அளவு சுண்டல் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊறின சுண்டல் நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 விசில் குக்கரில் வந்தால் சுண்டல் வெந்துடும். நான் ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இதை ஆறின வாட்டி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கத்திரிக்காயும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்து அலசி ஊற்றுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. குழம்பு மாதிரி வேணும்னா இன்னொரு கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு கல்லுப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வெந்த சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. சுண்டல் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சுண்டல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.